வாழை இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா மாரி செல்வராஜோட படத்திலேயே பெஸ்ட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இந்த படத்தை பயங்கரமாக வந்து பாராட்டியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நெகட்டிவாக வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக பேசக்கூடிய ப்ளூ சட்டையே பார்த்தோம்னா இந்த படத்தை பெரிய அளவில் வந்து பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே வந்து அழ வச்ச இயக்குனர் பாலா இந்த படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி அவருக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னதான் ஒரு பில்டப்பு. இந்த படம் பார்த்தா வந்து எல்லாரும் அழுதுருவாங்களா, சரி இந்த படத்தை நான் போய் பார்க்குறேன், ஒரு சேலஞ்சு அழ வச்சு தான் பார்க்குறாங்களான்னு போய் உக்காந்தோம். ஸோ படம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மலாக இது ஒரு ஆர்ட் படமாக வந்து அந்த வாழை அப்படிங்கிற ஒரு கதையை நோக்கி வந்து போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. குறிப்பாக கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல் ஒரு டீச்சராக வராங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த கதை நாயகனாக வரக்கூடிய அந்த பையன், அந்த சிவனஞ்சா அவருடைய அந்த கேரக்டரு, இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து அப்படியே போயிட்டுருக்குறாங்க. இந்த சிவனஞ்சா அவர் கூட இருக்கிற இந்த சுரேஷ் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஹியூமராக பண்ணி நம்மளை ஒரு எங்கேஜிங்காக வச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு படிக்கிற வயசில் படிப்பு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அந்த படிக்க முடியாத சூழல்லையும் அந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு படித்து ஒரு டாப்பராக வந்து அந்த பையன் அந்த கிளாஸில் இருக்கான். ஸோ அந்த பையன் எவ்வளோ எஜுகேஷனை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் தரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து நகர்ந்து போகுது. ஸோ படிக்கிற வயசில் பயங்கரமான ஒரு வேலை சுமைகளை வந்து ஒரு சைல்டு லேபராக ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பையன். ஸோ இதுக்கப்புறம் கதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் என்ன ஓகே தான், நல்லா இருக்குது, பட் அழ வைக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே, இன்னும் நம்மளை அழ வைக்கல அப்படின்னு பார்த்தா அடுத்து செகண்ட் ஹாஃப் போச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து கதை அப்படியே அந்த வாழையை பேஸ் பண்ணியே வந்து கதை நகர்ந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரும்போது இந்த படம் கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்து, கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாரையுமே வந்து அழ வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம கதறி அழல்னா கூட கண்டிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் கொஞ்சமாச்சும் ஒரு தண்ணியை வர வைக்கும், இல்லை கண்ணை வந்து கலங்க வைக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஃபீல் இருந்தது. திவ்யா துரைசாமி அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், குறிப்பாக அந்த பையனோட அம்மா அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், இந்த படத்துடைய சம்பவம், இதெல்லாம் வந்து நம்ம படம் பார்க்கும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இன்னும் சில கான்ட்ரவர்சிலாம் இருந்தது. இந்த படத்தில் இந்த பையனுக்கும் டீச்சருக்குமான ஒரு உறவு வந்து அது ஒரு மாதிரி இருக்கே, ஒரு நெருடலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை அவ்வளோ ஒரு மோசமாலாம் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீச்சருக்கும் மாரி செல்வராஜுக்கும் உண்டான அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். ஸோ அவருடைய பரியரும் பெருமாள் படத்துலேயே வந்து டீச்சராக வந்து வந்திருப்பாங்க ஒரு டீச்சரு. ஸோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்க ஒரு டீச்சராக வந்து நிக்கிலா விமல் வந்திருக்காங்க. இவங்களுடைய ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த பையனுக்கும் அவங்களுக்கான உறவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு உங்களை பார்த்தா அம்மா மாதிரி இருக்குது டீச்சர், ஒரு அக்கா ஃபீல் வருது டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுலேயே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஒரு ஃபீலாக வந்து அவன் பார்க்குறான் அந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாரி செல்வராஜ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அவருடைய படத்தில் கொஞ்சம் ட்ரையாக அந்த சினிமாட்டோகிராஃபி, கொஞ்சம் அந்த லொக்கேஷன்லாம் ட்ரையாக இருக்கும். இந்த படத்தில் வாழை, வயல்வெளி இதெல்லாம் வந்து பச்சை பசல்னு அப்படியே நீர்நிலைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக அப்படியே கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட போய்ட்டு ஒரு வில்லேஜ் படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கன்னா சவுண்டிங்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக யூனிக்காக பண்ணுவார். அது மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர், ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக சொன்ன வேலையை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து செஞ்சுட்டாரு. அண்ட் மாரி செல்வராஜுடைய பெஸ்ட்டு படங்களில் என்ன கேட்டால் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இப்போவும் ஸ்டில் பரியரும் பெருமாள் தான் என்னுடைய பெஸ்ட்டு. ஏன்னா பரியரும் பெருமாளுக்கு அடுத்தபடி தான் எந்த படமாக இருந்தாலும். ஸோ அதுக்கு அடுத்தபடி வேணால் இந்த வாழையை வைக்கலாமே தவிர எனக்கு வந்து பரியரும் பெருமாள் தான். அண்டு இன்னொரு விஷயம் முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயம்னா, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் இந்த 3 இயக்குநர்களும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நாங்கள் தான் டைரக்டர், அவ்வளோதான், நாங்கள் வைக்கிறது தான் ரூலு. ஸோ நாங்கள் பண்ணுறது தான் வந்து கண்டென்ட்டு. எங்கள் கண்டென்ட்டை நீங்கள் யாரும் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணாதீங்க, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அழகாக பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பாரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டிரெக்டர்ஸாக இன்றைக்கி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா பெரிய ஹீரோஸோட படம் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதைக்கான தேவையான சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணி அதில் ஒரு பெரிய ஹிட் கொடுக்குறாங்க. இவங்க நினச்சா வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம். விஜய், அஜித் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கூட வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணல. பட் ரொம்ப கிளவராக இவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா,
பாரஞ்சித் அவர்களும் கபாலி, காலா அது மாதிரி பெரிய படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது, சார்பேட்டா பரம்பரை வந்து பெரிய சக்ஸஸ் அவருடைய கெரியரில். ஸோ அது மாதிரி வந்து ஒரு இது பண்ணுறாங்க. மாரி செல்வராஜும் அதே விஷயத்தை தான் பண்ணுறாரு. ஓகே, மாமன்னன்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கூட பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் அவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட போவோம், அஜித் மாதிரி ஒருத்தர்கிட்ட போவோம், அப்படி மாதிரி வந்து யோசிக்காமல் அவர் பார்த்தோம் அப்படின்னா வாழை மூலயமா வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு. வெற்றிமாறன் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் மாதிரி ஒருத்தர் கூட படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விசாரணை கிட்டத்தட்ட ஆஸ்கருக்கு போன படம். ஸோ இந்த டைரக்டர் சொல்ல வர்றது என்னென்னா, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ இதெல்லாம் கான்செப்ட் இல்லை, கதை மட்டும்தான் கான்செப்ட். எங்களை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லாதீங்க. முடிஞ்சால் எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ரொம்ப லவ் பண்ணி வந்து இவங்க வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த 3 டிரெக்டர்ஸே வந்து பார்க்கணும். குறிப்பாக வந்து இவங்க 3 பேருமே வந்து பார்த்தோம்னா ஒரு 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 சமூக நீதி இது மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஏரியாக்குள்ளே பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, ஆனால் இவங்களோட படம் அடுத்து ஒரே கான்செப்ட்லேயே வந்து சக்ஸஸ் பெரிய லெவல் ஆகுது. அதுக்கான காரணம் சாதாரண மனிதர்களுடைய கதை, அதில் இருக்கக்கூடிய அந்த வழிகள், இதை தான் வந்து படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வாழை படத்தை இந்த வாரம், அதாவது மாரி செல்வராஜே எனக்கு பிடிக்காதுப்பா, அவர் இப்படி தான்ப்பா படம் பண்ணுவார், அவர் ஒரு மாதிரி பண்ணுவார்ப்பா, கேஸ்ட் பண்ணுவார்ப்பா அப்படின்லாம் வந்து சொல்கிறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் இந்த படத்தில் ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்க. படம் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஹேட்டர்ஸ்க்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இந்த படத்துடைய மேக்கிங் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக்கெண்டில் நான் வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபேமிலியோட போய் பார்க்கணுன்னா ஒரு நீட்டான ஒரு படமாக இந்த வாழை அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த வாழை படம் கிளைமேக்ஸ், இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நெருக்கமானவர்களுடைய ஒரு இறப்புக்கு போயிட்டு டெத்துக்கு போயிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் தருமோ அது மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நிச்சயமாக இந்த படம் தரும். ஸோ வாழை இந்த வருடத்தின் சிறந்த படங்களில் ஒன்று அப்படின்னே வந்து தாராளமாக சொல்லலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துடைய கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.